எல்லோருக்கும் வணக்கம். நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி செவ்வாய்க்கிழமையில் இந்த ஒரு பரிகாரம் யாரும் பார்க்காமல் நிலைவாசலில் வையுங்கள். கடன் தீர்ந்து போகும், பணம் பெருகி உங்கள் வாழ்க்கை செல்வ வளம் பெருகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். பொதுவாகவே நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா. அதுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும். என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, அங்கே ஒரு பரிகாரம் செய்கிறீங்க, அதை யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போது நான் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன். இது இந்த ஆடி செவ்வாய்க்கிழமையில் இன்றைக்கு இரவு கூட நீங்கள் வைக்கலாம். நீங்கள் ராத்திரி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி நைட்டு வைங்க, இல்லை வெள்ளிக்கிழமை நைட்டு வைக்கலாம், இல்லை இப்போ நீ பார்த்த அடுத்த நிமிஷம் இந்த வீடியோவை நான் பார்த்தோமா இப்போ உடனே நான் செய்யலாமா, இல்லை நான் ஒரு வாரம் கழித்து 10 நாள் கழிச்சுதாம்மா இந்த வீடியோவை பார்த்தோமா அப்போ வைக்கலாமா, தாராளமாக வைக்கலாம். எப்போவுமே கல்லுப்பு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்தது கல்லுப்பு. மகாலட்சுமி வாசம் செய்கிறா. அதனால தான் நிறைய நிரம்ப நம்ம கல்லுப்பு பீங்கான் ஜாடியில் போட்டு வைக்கணும். அந்த கீழே தண்ணி சொட்டாத அளவுக்கு அதுக்கும் அடியில் ஒரு தட்டு போட்டு அதுக்கு மேலே ₹1 காயினை வச்சு அதுக்கு மேலே இந்த கல்லுப்பை வச்சு பாருங்களேன். வீட்டில் மகாலட்சுமி அம்சம். சரி, இப்போ கல்லுப்பை இந்த கண்ணாடி பவுல் இல்லைன்னா உங்ககிட்ட மண் அகல் விளக்கு பெருசாக இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த பீங்கான் ஜாடி எதனா இருந்தால் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சது கண்ணாடி பவுல் ரொம்ப நல்லது. கண்ணாடி என்பது பிரதிபலிப்பு. அதனால் கண்ணாடி எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன். அதனால் கண்ணாடியே யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சாதாரணமாக இப்போ நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த கல்லுப்பை நம்ம இதை எங்கேம்மா உட்காந்து செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் உட்காந்துக்கோங்க. எனக்கு வீடியோ எடுக்க கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இங்கே கவுண்டர் டாப்பில் மேலே வச்சு நான் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கல்லுப்பை போடும் பொழுது நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஸ்ட்ரீம் என்ற வார்த்தை, ஸ்ட்ரீம் 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 அப்படின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அப்புறம் வேப்பிலை, இந்த வேப்பிலை என்ன பண்ணுன்னா மகமாய், ஏன்னா எனக்கு இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, இதில் என்னைக்காவது ஒரு நாள் கூட நீங்கள் வைங்கப்பா. ஆடி செவ்வாய்க்கிழமை தான் வைக்கணுன்றது அவசியம் இல்லை. இந்த அம்பாலை நினச்சி இந்த வேப்பிலை எப்போயுமே உங்களுக்கு பக்கத்தில் எங்கே வேணாலும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வேப்பிலையை கொஞ்சம் பறிச்சிட்டு ஒரே ஒரு இனுக்கு வச்சா போதும். ஒரே ஒரு இலை வச்சா கூட போதும், இல்லை ஒரு இனுக்கு வச்சா போதும். அதுக்கு மேலே ₹1 நாணயம். இந்த ₹1 நாணயம் தான் நமக்கு 1 கோடியாக பெருக்க செய்யும். அதனால தான் நம்ம வரிசை வைக்கும் போதெல்லாம் 101, 201, 1001ன்னு வைக்கிறோம். இந்த ₹1 நாணயத்தை நீங்கள் வைக்கும் பொழுது ஸ்ரீ மகாலட்சுமி துணை, ஸ்ரீ அம்பாள் துணை, எந்த உங்களுக்கு லலிதா சகசரநாமம் எது தெரியுதோ ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இதை செய்யுங்க. குளிச்சு முடிச்சுட்டு இதை செய்யுங்க. சுத்தபத்தமாக நான்வெஜ் சமைச்சிருந்தா பிரச்சனை இல்லை, நீங்கள் சாப்பிடாமல் இதை செய்யுங்க. அதுக்கு மேலே மஞ்சள் பொடி, மஞ்சள் மங்களகரத்தை அந்த இடத்துல உண்டு பண்ணும், பாசிட்டிவ் வைப்ரேஷன். இப்போ இந்த வேப்பிலை, கல்லுப்பு, மஞ்சள் தூள், ₹1 நாணயம், இது எல்லாமே அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன். இதுக்கு மேலே இன்னொரு பொருள் வைக்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க. ஏன்னா ஆதிராஸ் கிச்சன் தான் இந்த சேனலும், ஆதிராஸ் கிச்சனோட சேனல் தான். அதுக்கு மேலே குங்குமம், மங்களகரமாக ஒரு குங்குமத்தை வச்சு இப்போ பாருங்களேன், அந்த இடமே ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இப்போ நம்ம செய்யும் பொழுதே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் பூஜை அறையில் நம்ம இதை செஞ்சு அதுக்கப்புறம் நிலைவாசப்படியில் எங்கே வைக்கணுன்றது தான் ஐதீகம். அதுக்கு மேலே விரலி மஞ்சள். இந்த விரலி மஞ்சளை யாராவது கேட்டாங்க, குழந்தைக்காக வேணுங்கன்னு கேட்டாங்கன்னு யாருக்கும் தானமாகவோ இனாமாகவோ விரலி மஞ்சளை கொடுக்கவே கூடாது. இது மனசில் வச்சுக்கோங்க. அந்த கொம்பு மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அந்த கொம்பு அந்த குண்டு மஞ்சள் அது கொடுக்கலாம். இது விரலி மஞ்சளை எக்காரணம் கொண்டும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இதை வச்சுட்டு நிலைவாசப்படி கிட்ட வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல நிலைவாசப்படியை 3 முறை கீழே அந்த குலதெய்வம் வசிக்கிற இடம் நம்ம அந்த நிலைவாசப்படி கீழே காமிச்சிட்டு 3 முறை நல்லா கீழேருந்து மேலே ஏற்றி விடணும். ஏற்றி விட்டுட்டு எடுத்துகிட்டு கதவுக்கு பின்னாடி மறைச்சி வைங்க. அது யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாதுன்றது அதுதான். யார் பார்த்தாலும் இது என்னன்னு தெரியாமல் முடிஞ்ச அளவுக்கு மூடி கூட நீங்கள் அதை வைக்கலாம். இந்த கிண்ணத்தை அந்த இடத்துல வச்சுட்டு, கண்ணாடி கிண்ணத்தை வச்சுட்டு, இதை ஒரு துணி போட்டால் சின்னதாக மெலிசான ஒரு துணி போட்டு கூட மூடி வச்சுருங்க. நிச்சயமாக சொல்கிறேங்க, இந்த கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க அந்த இடத்துல நல்ல ஒரு மகாலட்சுமி அம்சத்தை பெருக்கி விழும்.
நீங்கள் இதை செய்ய செய்ய அடுத்துக்கடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த விரலி மஞ்சளையும் ரூபாய் நாணயத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த கல்லுப்பை தண்ணியில் கரைச்சி வெளியில் கால்படாத இடத்துல ஊற்றிடலாம். இப்போ ஒரு நாள் இரவு முழுவதும் இது இருக்கட்டும். ஒரு நாள் பாதுகாத்தா கூட போதும். ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீடுனா கொஞ்சம் சேஃப்டி இல்லாமல் உடச்சிருவாங்கன்ற ஒரு பயம் இருக்கும். அதனால் இது யார் கண்ணுக்கும் தெரியும்.